இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஜீவராசி தவிர மனிதனாக இருக்கிறவங்களுக்கு 90% ஆளுங்க வந்து மன அழுத்தத்தோட தான் இருக்காங்க. ஒரு 10% ஆளுங்க தான் மன அழுத்தம் இல்லாமல் இருக்காங்க. அந்த 10% யாருன்னா, நல்லா யோகாசனம் பண்ணுறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானம் பண்ணுறவங்க, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, இறைவன்னா என்னன்னு புரிஞ்சவங்க, நேச்சுரல் நேச்சுரல் என்னன்னு புரிஞ்சவங்க. 2வது பார்த்திங்கன்னா ஃபேக்ட், இதுதான் ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை இவ்வளோதான் நினச்சவங்க மட்டும்தான் அந்த 10% சேஃபாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்கள், 90 வயசு வரையும் ஒரு சுகரும் வராது, ஒரு ப்ரெஷரும் வராது, பிபி ஏறாது, சூப்பராக வாழ்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை என்னென்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, வாழ்க்கை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 10% சேஃபாக இருக்காங்க. மீதி இருக்கிற அந்த 90% பணம், சொத்து, நகை, நட்டு, பந்தம், சொந்தம், கேஸு, போலீஸு, லவ்வு, காதல், அது இது ஏகப்பட்டதுக்கு போய் பார்த்தீங்கன்னா 90% என்னாவது டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸில் போயிடுறாங்க. மன அழுத்தம், இங்கிலீஷில் டிப்ரெஷன், தமிழில் மன அழுத்தம். ஆனால் மன அழுத்தம்ன்ற மசால்ட்டாக சொல்லிடுறோம். நோயில் இருக்கிறவனோட நீங்கள் காப்பாற்றிடலாமா? மன அழுத்தத்தோட சீக்கிரத்தில் காப்பாற்றவே முடியாது.